Hi everyone, 12th standard biologyக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நைட் 3 hours ஒரு 3 மணி நேரம் படிச்சா கூட நம்மளால ஒரு பாஸ் மார்க் எடுத்து ஒரு 40 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் 70க்கு. அண்ட் காலையில நான் ஒரு வீடியோ போட்டேன் எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி ஒரு 60க்கு மேலே எடுக்கலாம், ஒரு 40 மார்க் எப்படி எடுக்கலாம் 70க்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டு அதை டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் இந்த வீடியோவே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் அந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம், அதை நான் டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். பயோபாட்னி பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீ என்ன பண்ணுறேன்னா 5 மார்க் பயோபாட்னியில் இந்த லெசன்ஸில் நான் கொடுத்த கொஸ்டின் படிச்சிரு. மொத்தமாகவே ஃபஸ்ட் லெசன்லேயும் 10th லெசனும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்பேன். ஆனால் அதுலேருந்து கண்டிப்பாக வரும். செகண்ட் லெசனில் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 4, 5ல் 2 கொஸ்டின் தான் இருக்குது. 7ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு 2 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் முடியும், சரிங்களா? ஆனால் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் அட்லீஸ்ட் இந்த 3 சாப்டர்லையாவது நீ 5 மார்க் படிக்கணும், சரியா? படிச்சுன்னா 1 எழுதலாம், 2 எழுத முடியுமான்னு தெரியாது. பட் ஆனால் வந்து இது எல்லாமே படித்தா 2 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? இதில் இருக்க 5 மார்க்ஸ் என்ன? மைக்ரோஸ்பெரஞ்சினஸ், அதுக்கப்புறம் அந்த ஓவியூல், அதுக்கப்புறம் பேர்த்தனோகார்பி, எண்டோஸ்போம் டைப்ஸு, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், படிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி 10th லெசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் டர்மரிக், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரைஸு, டிஎஸ்எம்மு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு பெஸ்டிசைட் ஆர்கானிக் பெஸ்டிசைட் செய்கிறது, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் பிட்டர் என்னது, கிங் அண்ட் குயின் ஸ்பீசியஸ் என்னது, ரெட் கிராம் க்ரீன் கிராம் இது எல்லாமே 5 மார்க் கொஷின்ஸ். செகண்ட் லெசனில் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னா டாமினன்ட் எபிடெசிஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், கோடாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் நம்ம சொன்னோம். ஸோ 4, 5, 7லாம் ஒன்றுமே கிடையாது. 2 கொஸ்டின் தான் கொடுத்தேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கேன், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுமே தெரியாதுன்னு இந்த 3 லெசனில் படிச்சுட்டு டைம் இருந்தால் இதில் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு ஒரு கொஷின் இருக்குது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து அது வேணால் உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் கண்டிப்பாக அது பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஒற்றையடுக்குன்னு சொல்லுவாங்க, அதோட வகைகள் பார்த்துக்கங்க. 5th லெசனில் தாவர திசு வளர்ப்பின் அப்ளிகேஷன் பயன்பாடு, அப்ளிகேஷன் பிடிசி, பேசிக் கான்செப்ட் பிடிசி முடிஞ்சால் அது பாருங்கள். அவ்வளோதான், இது எக்ஸ்ட்ரா முடிஞ்சால். ஆனால் இது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் சேஃப் தான். 2 மார்க் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு சாப்டர், 3rd சாப்டர், 4th சாப்டர் இதில் நான் கொடுத்தது ஃபஸ்ட் சாப்டர் அதிகமாக தான் இருக்கும். இந்த சாப்டர்ஸ் 6 சாப்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்க்கு வந்துடலாம். ஒரு 2 3 மார்க் எழுதிடலாம் கம்பல்சரி, தவிர 4 2 மார்க்குமே எழுத முடியுமான்னு தெரியல, 3 2 மார்க் எழுதிடலாம். இதையாவது படிச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துங்க. இப்போது ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 5 சாப்டராவது இப்போ படிச்சிருங்க, கண்டிப்பாக படிக்க முடியும். எல்லாமே சின்னது. ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது பரவாயில்ல, படிச்சிருப்பீங்க. 3, 4, 7, 8லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அது மட்டும் படிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ பயோஜுவாலஜி, ஓகேவா? பயோஜுவாலஜி டயக்ராம் பார்க்கணும்யா. பயோபாட்னியில் டயக்ராம் ஆன்தரு, பாலன் கிரெயின், அதுவுமே அந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். பாலன் கிரெயின், எம்பரோசாக்கு, முக்கியமாக ஃபஸ்ட் லெசனில் டயக்ராம் ஒரு 4-5 டயக்ராம் பார்த்தாலும் ஓவியூல் டயக்ராம் அதெல்லாம் பார்த்துருவேன். ஆனால் ஃபுட் செயின், ஃபுட் வெப் வரைய சொல்லுவான், புக் பேக்கே கேட்பான். பிரமிடு வரைய சொல்லுவாங்க சாப்டர் 7ல். ஸோ இதை நீங்கள் பார்த்து தான் ஆகும். பயோஜுவாலஜி இதில் வந்து 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் 10, 11, 12 இதை பார்த்தாலே போதும். இந்த 12th சாப்டர் இருக்கே ஓன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ரேடியேட்டிவ் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஓன். இதை உட்காந்து ஃபஸ்ட்டு முடி. ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 கொஸ்டின். செகண்ட் சாப்டரில் ஓவம், ஸ்பெர்ம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்பெமட்டோஜெனிஸ், ஊஜினிசிஸ் பார்த்துக்க. சாப்டர் 3ல் பர்த் கண்ட்ரோல், குடும்ப கட்டுப்பாடு. 10th லெசனில் நிறையா இருக்குது, ஒத்துக்கிறேன். நேட்டிலிட்டி, மார்டலிட்டி, தந்துரா, டைகா, டெரஸ்ட்ரியல் அடாப்ஷன்ஸ், அனிமல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீஷீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு J&S கர்வ், ரொம்ப ஈஸி. சாயில் ப்ராப்பர்ட்டி 11ஆம் பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் தான். ஸோ அட்லீஸ்ட் இதையாவது இப்போதைக்கு படிச்சுட்டு போங்க, ரொம்ப முடியாதவங்க, சரியா? அப்புறம் இது படித்து முடிச்சதுக்கப்புறம் சாப்டர் 4ல் காரியோடைப்பிங்கோட அப்ளிகேஷன். காரியோடைப்பிங்னா என்ன? சாப்டர் 5ல் HGPயோட சம்மந்தம், மனித ஜனம் ப்ராஜெக்டோட நோக்கம், அதாவது கோல்ஸ், ஃபியூச்சர்ஸ், மெத்தடாலஜி, எல்லாமே 5 பாயிண்ட். சாப்டர் 7 இம்யூனோகுளோபின், இது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. இப்போ படிக்க முடியாத பசங்களுக்காக சொல்கிறேன் பாரு, 10, 11, 12 படிச்சிரு. செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர் நான் என்ன கொஸ்டின் கொடுத்துக்கோ படிச்சிரு. முடியலையா அட்லீஸ்ட் செகண்ட் சாப்டராவது படி. ஆனால் 10, 11, 12 படிச்சிரு, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 4வது, 5வது, 7வது லெசனை நான் என்ன கொஸ்டின் கொடுத்துக்கணும் பாரு, போதும். ஒரு 10 கொஸ்டின் கூட இருக்காது, ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாஸ். நீ 2 மார்க் 3 மார்க் கூட படிக்க வேணாம். இல்லை சார் 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் எழுதணும் ஜுவாலஜியில் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் படிச்சிரு. 8, 9, 10, 11 7 சேர்த்துனிங்கன்னா நல்ல மார்க்கே வரும். ஒரு 3 3 மார்க்கில் 2 3 மார்க் எழுதலாம், கம்பல்சரி சொல்ல முடியல.
ஆனால் அது 2 மார்க்கில் 3 எழுதிடலாம். ஸோ கட்டாயமாக நம்மளால் ஒரு நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சாப்டர் நான் கோடு போட்ட சாப்டர்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு 7வது சாப்டரும் சேர்த்து படிச்சுக்கோங்க நல்லா படிக்கிறவங்க. ஸோ கட்டாயமாக இந்த சாப்டர்ஸ் இருக்க 2 மார்க் அதுக்குன்னு இதில் இல்லாத சாப்டர் படிக்காமல் போயிடாதீங்க. இல்லாத சாப்டர்ஸ் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் பிடிஎஃப்பில் வச்சுருக்கிறேன். அது வந்து படித்து முடிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ படிக்க முடியாதவங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஜஸ்ட்டு எனக்கு ஒரு 2 2 மார்க் எழுதுனா போதும், 2 3 மார்க் எழுதுனா போதும்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நீ படித்தே தான் ஆகணும். சரியா? 8வது சாப்டரில் ஈஸி. அதுக்கப்புறம் 9வது சாப்டர் 4 கொஸ்டின் தான் ஏன் கொடுத்துருக்குறேன். 11வது சாப்டரு 10வது சாப்டர் படித்து தான் ஏன் ஆகணும். 10 கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் ஈஸியா? நான் இது நீ எடுத்துப்பார், நான் கொடுத்த கொஸ்டின் எடுத்துப்பார், அப்போ கேவலமாக இருக்கும். சரியா? சரி, ஓகே, முடிஞ்சளவு ட்ரை பண்ணு. இல்லைனா பாட்னியாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு ஃபுல்லாக ஜுவாலஜியில் 5 மார்க் மட்டுமா பாட்டுப்போ, ஏதோ ஒன்று பண்ணு. ஆனால் 1 மார்க் புக் பேக் நம்பி போகாத. இன்றைக்கி 11th பயாலஜி சொதப்பிருச்சு. 1 மார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 12 வரும்னு தோணுது, பார்க்கலாம். ஆனால் புக் பேக் படிச்சுட்டு போங்க. தட்ஸ் இட். நல்லா படிக்கிறவங்க எல்லாமே நல்லா பார்த்துட்டு போங்க. எல்லா கொஷின்ஸும் நல்லா பார்த்துட்டு எப்படி வேணாலும் ட்விஸ்ட்டு பண்ணுறாங்க. எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சு வைங்க. தயவுசெய்து எதையுமே விட்டுட்டு போகாதீங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்டுக்கு இது போதும். அண்ட் கீழே இந்த பிடிஎஃபே போதும். லாஸ்ட் மினிட் கொஷின் ஒரு 60 மார்க் எடுக்கிறதுக்கு 70க்கு அதே போதும். சரிங்களா? அதே பாருங்கள். அண்ட் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறக்கும் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஒரு 40 எபோவ் ஒரு 50 எபோவ் எடுக்கிறக்கும் நான் சொல்லிட்டேன். சரியா? இப்போவும் சொல்கிறேன், டயக்ராமெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் போட்டுவிடு. கண்டிப்பாக பாட்னியில் டயக்ராம் நல்லா பார்த்துக்காத நான் சொன்னது. ஜுவாலஜியில் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் பாடத்தில் இருக்க எல்லா டயக்ராம் ஓவம் ஸ்பெர்ம் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துரு. பெடிகிரி அனாலிசிஸோட சிம்பிள்ஸ் பார்த்துரு. டிஆர்என்ஏ டயக்ராம் பார்த்துரு. இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதை தவிர வேறு ஏதாவது டயக்ராம் நான் அதில் போட்டிருந்தேன்னா தயவுசெய்து டயக்ராம் பார்த்துட்டு வந்துரு. டயக்ராம் வச்சே பாஸ் ஆகிடலாம். 1 மார்க்கும் டயக்ராம் வச்சு நம்ம பாஸ் ஆகிடலாம். ஏதாவது கொஷின் தெரியலன்னா டயக்ராம் வந்து வரைஞ்சி விட்டுவா. சரியா? ஜஸ்ட்டு பாஸ் 15 மார்க் எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.